ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபரியந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திர பராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்த யோகேந்திர மதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீசங்கராச்சார்ய மதாஸ்ய பத்ம பாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திககாரமன்யான் அஸ்மன் குருன் சந்ததமானதோஸ்மி. ஓம் வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமக. ஓம் நமோஸ்து தே வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர ஏன த்வயா பாரத லபூர்ணஹாம் பிரஜ்வாலிதோ ஞானமய பிரதீபஹாம். ஓம் வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஓம் ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யக்ருதோ வந்தே பகவந்தோ புனః புனः. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்மாத்யா சம்பிருதாய கர்த்ருப்யः வம்சரிஷிப்யோ மகத்யோ நமோ குருப்யः சர்வோபப்ளவரகித பிரஜானகண பிரத்யகர்த்தோ பிரம்மைவாஹமஸ்மி. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே வ்யோமவத் வியாப்ததேகாய தட்சிணாமூர்த்தயே நமக. ஓம் சன்னோ மித்ரः சம்வருணः சன்னோ பவத்வர்யமா சன்ன இந்திரோ பிரகஸ்பதிः சன்னோ விஷ்ணுருருக்ரமः. நமோ பிரம்மணே நமஸ்தே வாயோ த்வமேவ பிரத்யக்ஷம் பிரம்மாசி த்வமேவ பிரத்யக்ஷம் பிரம்ம வதிஷ்யாமி ருதம் வதிஷ்யாமி சத்யம் வதிஷ்யாமி தன்மாவது தத்வக்தாரமவது அவது மாம் அவது வக்தாரம். ஓம் சஹனா பவது சஹனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் யத்சந்தசாம் ரிஷபோ விஸ்வரூபः சந்தோப்யோதமிருதா சம்பபூவ சமேந்திரோ மேதயா ஸ்ப்ருணோத் அமிர்தஸ்ய தேவதார் பூயாசம் ஷரீரம் மே விசர்ஷனம் ஜிக்வா மே மதுமத்தமா கர்ணாப்யாம்பூர் ஸ்ருவம் ब्रह्मण कोसोऽसि मे यापिहितः
ஸ்ருதம் மே கோபாய. ஓம் அகம் விரக்ஷஸ்ய ரேரிவ கீர்த்திப்ருஷ்டம் கிரேரிவ ஊர்த்வபவித்ரோ வாஜிவஸ்வமிருதமஸ்மி திரவிணகம் சர்ச்சசம் சுமேதா அமிர்தோக்ஷிதः இதி த்ரிசங்கோர்வேத்னுவச்சனம். ஓம் பூர்ணமத பூர்ணமித பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் ஆப்யாயந்து மமாங்கா அக்ப்ராணசக்ஷுஸ்ரோத்ரமதோபல இந்திரியாணி ச சர்வாணி சர்வம் பிரம்ம உபனிஷதம் மாஹம் பிரம்ம நிராகுரி மாமா பிரம்ம நிராகரோத் அநிராகரணமஸ்து அநிராகரண மே அஸ்து ததாத்மனி நிரதேய உபனிஷ் தர்மாஸ்தே மயி சந்து தே மயி சந்து. ஓம் வாங் மே மனசி பிரதிஷ்டிதா மனோ மே வாச்சி பிரதிஷ்டிதம் ஆவிராவிர்மயேதி வேதஸ்ய மகானீஸ்த ஸ்ருதம் மே மா பிரகாசி அனேனாதீதேனாஹோ அத்ரான் சந்ததாமி ருதம் வதிஷ்யாமி சத்யம் வதிஷ்யாமி தன்மாவது தத்வக்தாரமவது அவது மாம் அவது வக்தாரமவது வக்ரம். ஓம் பத்ரம் நோ அபிவாதய மனஹ. ஓம் பத்ரங் கர்ணேபிः ஸ்ருணுயாத் தேவாः பத்ரம் பஷ்யேமாஷபிः யஜத்ராः ஸ்திரைரங்கைः துஷ்டுவாகும்சஸ்தனூபிः விஷேம தேவஹிதய்யதாயு ஸ்வஸ்தி ந இந்திரோ வ்ருத்தஸ்ரவः ஸ்வஸ்தி ந பூஷா விஸ்வவேதா ஸ்வஸ்தி நஸ்தார்க்ஷ்யோ அரிஷ்டநேமிः ஸ்வஸ்தி நோ ப்ரஹஸ்பதிர்ததாது. ஓம் யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாம் ச பிரகிருதி தஸ்மை தகும் தேவமாக் புத்தி பிரகாசம் முமுக்ஷுர்வை சரணமக் பிரபத்யே. பக்கம் 129. காம்யாஸ்து யதா காமம் சமுச்சீயேரன் நவாம் பூர்வஹேதுத்வபாவாத் அங்கேஷு யதாஸ்ரயபாவஹ சிஷ்டேச்ச சமாஹாராத் குணசாதாரண்ய ஸ்ருதேச்ச நவா தத் சகபாவக அஸ்ருதேஹே தர்ஷனாச்ச. ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நேத்திக்கு
நம்ம வந்து பெரிய அளவில் கொண்டாடினோம். மௌனி அமாவாசை அங்கே பிரயாக்ராஜில் வந்து 10 கோடி பேர் நேற்றுக்கு வந்திருக்காங்க. இன்றைக்கி வந்து பிரம்மகுமாரிகள் அது ஒரு பெரிய இயக்கம். அதில் அம்மாவும் இவங்களும் வந்திருக்காங்க. அதனால் அவங்கள வந்து ஸ்வாகத்தம் பண்ணி நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுத்தது வந்து யோக சூத்திரம், பதஞ்சலி யோக சூத்திரம் எடுத்தோம். அதுக்கப்புறம் நாரத பக்தி சூத்திரம் எடுத்தோம். இப்போ எடுத்துன்னு இருக்கிறது பிரம்மசூத்திரம் எடுத்துக்கணும். நம்ம நாட்டில் வந்து சொல்லக்கூடியதை சுருக்கமாக ரத்தன சுருக்கமாக சொல்கிறதுக்கு பேர் சூத்திரம். சூத்திர வாக்கியத்தில் பேசுகிறேன்னா அப்படின்னு சொல்லுவாங்க. அது இதுதான். அரஞ்சய விரும்பு, அது சூத்திர வாக்கியம். அப்படின்னா நம்மளுடைய பெரியவங்கள்லாம் முன்னோர்கள்லாம் வந்து ரொம்ப ஷார்ப் இன்டலெக்ட் இருந்தது. அந்த மாதிரி அதில் பல்வேறு விதமான சம்பிரதாயங்கள் இருக்குது. 400 விதமான சம்பிரதாயங்கள் நாடு முழுக்க இருக்குது. அதில் வந்து பிரம்மகுமாரிகள் வந்து ஒரு பாரதத்துக்கு பெரிய பங்களிப்பு. அது அவங்களுடைய விஷயத்தில் நான் அப்புறம் நிதானமாக சண்டே அன்றைக்கி சொல்கிறேன். நான் அவங்க வந்திருக்காங்க. அவங்க வந்து இப்போது ஒரு 50 நிமிஷம் வந்து அவங்க தியானத்தில் இருக்கிறதுனால அவங்களுக்கு பொறுமை இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் கேட்பாங்க. என்னை புரிஞ்சுக்கிறதுக்கும் இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதனால் நாம் இதை கேட்போம். அது சப்ஜெக்டும் வந்து தியான சப்ஜெக்டாக இருக்குது. எல்லாம் ரிலேட்டிவாக இருக்குது. ஈஸ்வரனுடைய அருள், காமிய அதிகரணம், 35வது அதிகரணம். இதில் 3:3:60 காமியாஸ்து யதா காமம் சமுச்சீயேரன் நவா பூர்வஹேதுகு அபாவாத். ஸோ மொத்தமாக வந்து உபாசனையை வியாசாச்சாரியார் வந்து 3ஆக பிரிக்கிறார். நூற்றுக்கணக்கான உபாசனையை நம்ம படிச்சுட்டு வந்தோம். மெடிடேஷன் அதை 3 லெவலில் பிரிச்சுடுறார். அது என்ன அப்படின்னா அகங்கிரக உபாசனா, பிரதீக உபாசனா, கர்மாங்க உபாசனா. இது பேசிக்காக நம்ம 3ஆக மைண்டில் வச்சுக்கிட்டோம்னா 3த்தில் இது வரைக்கும் படித்ததை கேட்டதை எதில் போடுறது, அதில் எதை செய்யறது, எதை விட்டுறது, அது வந்து நீங்கள் வந்து உங்களுடைய இஷ்டம். அது புரியுதா? அகங்கிரக உபாசனை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் உபாசனா. அதில் நம்ம இப்போ நம்மளுடைய பெரியவங்க அவ்வளோ தூரத்துக்கு ரீச் ஆகிருக்காங்க. அதுக்கு பேர் அபேத உபாசனா, நிஷ்காமிய உபாசனா. அதனால் அந்த மாதிரி உபாசனா அதனுடைய விஷயம் வந்து பலம் வந்து 2 விதமான பலம் இருக்குது. இகலோக பலம், பரலோக பலம். இகலோக பலம் வந்து சாட்சாத்காரம், இறை அனுபூதி அடைதல், சாட்சாத்காரம். அந்த மாதிரி உள்ளவங்க அகங்கிரக உபாசனை பண்ணினவங்க அவங்க சொல்கிறது நடக்கும், நினைக்கிறது நடக்கும். அவங்க வந்து கிட்டத்தட்ட இல்லை, அவங்க வந்து தெய்வமாகி தெய்வத்தை அடைகிறார்கள் அப்படின்றத சொல்கிறது. ஸோ இது வந்து இஷ்ட தேவதா உபாசனா. இது என்ன டிபேட் அப்படின்னா, இது ஒரே உபாசனையா இல்லை சமுச்சயம் பண்ணணுமா, சுதந்திர உபாசனையா பரதந்திர உபாசனையா அப்படின்றது டிஸ்கஷன். ஓகே, இதில் வந்து சமுச்சயம் பண்ண முடியாது. இன்னொன்று வந்து கலந்துக்க முடியாது. ஏன்னா இஷ்ட தெய்வன்றது ஒன்று தான் வச்சுக்க முடியும். அப்போ தான் அதனுடைய பலனை வந்து நம்ம முழுமையாக அடையலாம். அதனால் ரொம்ப இந்த சாட்சாத்காரத்தில் வந்து பல்வேறு விதமான சித்திகளும் உண்டாக்குறதுக்கு இருக்குது. ஆனால் பலவிதமான சித்திகள் உண்டான கூட இந்த உபாசனை அகங்கிரக உபாசனை அசாவாதித்யோ பிரம்ம, அந்த சூரியனும் பிரம்மன், நானும் பிரம்மன் அப்படி. ஸோ இது வந்து ஞானம் இல்லை, உபாசனா. இந்த உபாசனை நிஷ்காமியமாக பண்ணுவாங்க.
அதான் கண்டிஷன். இதில் இதுக்கு உதாரணம் ஆழ்வார்கள், நாயன்மார்கள். பொழுதுனைக்கும் ஒரே அஜெண்டா தான், காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஒரே விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதிதீவிரமாக பண்ணுவாங்க. புரியுதா? வேறு நமக்கு பல அஜெண்டா இருக்கும், பல ஜோலி இருக்கும். இவங்களுக்கு ஒரே விஷயந்தான், காலையில் இருந்தால் ராத்திரி வரைக்கும் ஒரே விஷயந்தான். அப்படி நிறைய பேர் பார்க்கலாம் அதில். ஆனால் உபாசனை பணமாக இருக்கும். காலையில் எழுந்துக்கிறதுலேருந்து பணத்தை பற்றியே யோசிப்பான், பல் தேய்க்கும் போது பணத்தை பற்றி யோசிப்பான், சாப்பிடும்போது அதே பேசுவான், ராத்திரி தூங்கும் போதும் இது வரைக்கும் பண்ணினதெல்லாம் கணக்கு பார்த்துட்டு நாளைக்கு அக்கௌண்ட்டை திருப்பி முடிப்பேன். அதனால் என்ன சொல்ல வரேன்னா, ஒரே விஷயத்தில் இருக்க முடியுமானா முடியும். நிறைய பேருக்கு பணத்தில் இருக்கிறது, இங்கே தெய்வத்தில் இருக்கணும், அவ்வளோதான் வித்தியாசம். புரியுதா? அப்போ இந்த சாட்சாத் காரணம் நிரந்தர பாவனா. நிரந்தர பாவனா, நிரந்தர பாவனை என்ன? விருத்தி ஆவர்த்தி பாவனா. விருத்தி ஆவர்த்தி ரெண்டுமே இவனுக்கு அந்த ஈஸ்வரனை பற்றிய அந்த அவன் என்ன யோசிக்கிறானோ அந்த தியானத்திலேயே இருக்கக்கூடியும். அதனால் அகங்கார உபாசனா தீவிரமாக பண்ணிட்டான், தானாகவே அவனுக்கு ஈஸ்வரத்துவ பாவம் வந்துடும். அப்போ இதில் விலை கொடுக்க வேண்டியது என்னென்னா, ஜீவபாவத்தை விலை கொடுக்கணும். 0% ஈகோ. அங்கே ஈகோவே கிடையாது, அகங்காரமே இருக்காது. ஏன்னா அவன் ஈஸ்வரத்துவ பாவமாக ஆகிடுவான். ஸோ இந்த விஷயத்தை நம்ம பண்ணணும். ஈகலோக பலம். ஓகே. அதனால் இதில் பார்த்திங்கன்னா, பாரத மாதா கோவில் 18/1/2023 பிரதிஷ்டை பண்ணினோம். அந்த டயத்துலேயும் 22/1/24 அப்போ ராமர் பிரதிஷ்டா அயோத்தியிலையும் திருப்பி இங்கே ரிட்டன் வந்தேன் நான் 24ஆம் தேதி. அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு அதீத நிலையில் இருப்பேன். எதிர்க்க யார் வராங்க, யார் போகிறாங்க, என்ன பண்ணுறாங்க எதுவுமே தெரியாது. அப்போ நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அங்கே ஜீவ பாவனை இருக்காது. நான் பாட்டு கோல்டெல்லாம் எடுத்து கொடுத்துட்டே இருக்கேன் நான் எல்லாருக்கும். அப்புறம் தான் ஒருத்தரை பிடுங்கி, ஜி என்ன என்ன இருக்குங்க, நான் பேசவே இல்லை அந்த இடத்துல. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 2-3 ஹவர்ஸும் என்னென்னோ நடக்கிறது என்னை சுற்றி புரியுறதா. அதில் ஒரே லட்சியம் ராமராக இருந்தது, அங்கே ஒரே லட்சியம் பாரத மாதா ஸ்டாச்சுவாக இருந்தது. இதுக்கு பேர் அதீத பாவனா. ஜீவ பாவனை இல்லாமல் ஈஸ்வரத்தோடு உள்ளாகிறது. பரலோக பலம் என்ன அப்படின்னா, இவங்க சுக்லகதி வழியாக பிரம்மலோகத்துக்கு போய் அங்கே ரொம்ப வருஷங்கள் இருந்து அப்புறம் கிரமமுக்தியை அடைவாங்க. திரும்ப லோகத்துக்கு புனர் ஜென்மம் கிடையாது அப்படின்னு சொல்கிறது. இது வரைக்கும் நம்ம படித்தது 59வது சூத்திரத்தினுடைய சாரம். இன்றைக்கி படிக்க வேண்டியது, கேட்க வேண்டியது பிரதீக உபாசனா. இது பேத உபாசனா அல்லது காமிய உபாசனா. பாஷ்ய ரத்ன பிரபான்னு ஒரு சப்கமெண்டர்ஸ் இதுக்கு இன்னொரு பேர் சொல்கிறாரு, தடஸ்த லக்ஷண உபாசனா, தடஸ்த உபாசனா. இது என்ன அப்படின்னா, நமக்கு வேறாக லிங்கம், சாலிகிராம், யாகா, அக்னி, தேவதா, பல்வேறு விதமான ஆலம்பனை வச்சு அதில் ஈஸ்வரனை இன்வோக் பண்ணுறது, அந்த உபாசனா. இது பேத உபாசனா, பிரதீக உபாசனா. இது என்ன, எத்தனை உபாசனா அப்படின்னா, இது அநேக உபாசனா. ஏன் அநேக உபாசனா அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ஆசை இருக்குது. ஒரு ஆசை இருந்தால் ஒரு உபாசனா. அதாவது ஒரு தேவை இருந்துன்னா அந்த தேவைக்காக மாத்திரமே பண்ணினா அந்த உபாசனா ஒரு உபாசனா. இவனுக்கு 10 தேவை இருந்துன்னா 10 விதமான உபாசனா. அப்படின்னா 10 தேவதைகளை வழிபடுறது.
இங்கே வந்து சரஸ்வதி மகாயஜ்ஞம் கூத்துனூர் போகிறேன் நான் அங்கே. ஸோ பிரம்மகுமாரிகள் செய்யூரில் போயிட்டு அங்கேருந்து ராத்திரி திருவிடைமருதூர் போய் காலையில் வந்து ஒரு பெரிய சரஸ்வதி யஜ்ஞத்துக்கு போகிறேன் நான். புரியுதா? ஸோ அங்கே என்ன பசங்களுக்கு ஒரே ஒரு விஷயந்தான், அங்கே கல்வி. ஆனால் கூட அங்கே சமுச்சியம் இருக்குது. கல்வியோட கல்வி உபாசனம் பண்ணுறதில்ல. நான் அந்த இன்விடேஷனில் பார்த்தேன், நான் தொழிலதிபர் போட்டிருக்கு. இவர் ஏன் இங்கே வராரு? அப்போது செல்வத்தோடு சேர்த்து பண்ணுறாங்க, கல்வி மாத்திரம் இல்லை, செல்வம். அப்போ 2 உபாசனை ஆக்குறதாங்க. புரியுதா? இந்த காலேஜில் இந்த ஸ்கூலில் இப்போ நான் சேர்த்தா அந்த இடத்துல பிளேஸ்மெண்ட்டு கிடைக்கும், வேலை கிடைக்கும், அப்படி கனெக்ஷன் ஆகிடுறது. அப்புறம் படிக்கும்போது சரஸ்வதி, படிப்பு முடிஞ்ச பிறகு லக்ஷ்மி, தெளிவாக இருக்கான். ஓகே. அப்போ அவனுடைய ஆசை தேவை, அதுக்கு தகுந்தாப்பில் அநேக உபாசனை. உபாசனைன்னா தியானம், மெடிடேஷன். அதனால் பாஷ்யக்காரர் வந்து 2 சங்கராச்சாரியர் 2 உதாரணம் கொடுக்குறார் உபநிஷத்துலேருந்து. சாந்தோக்கியம் 3:15-2 சய ஏதம் ஏவம் வாயும் திஷாம் வத்சம் வேத ந புத்திர ரோதகம் ரோததி. அப்படின்னா திக்வத்சகா வாயு. இந்த திக்கில் திசைகளில் 4 பக்கம் திசை இருக்கிறது, 8 பக்கம் திசை இருக்கிறது, எல்லா பக்கமும் போகிறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறன்னா அது வாயு பகவான். புரியுதா? அதனால் இந்த திசையோட திக்கோட அவளுடைய புள்ள யாருன்னா வாயு. இப்படி நீ வந்து திசையினுடைய புள்ளை வாயு, அவர் எல்லா பக்கமும் சுற்றிக்கிட்டு வருவார் அப்படின்னு நீ இமேஜினேஷனோடு விஷுவலைஸ் பண்ணி தியானம் பண்ணினா உன் புத்திர சோகம் வந்து உன்னை விட்டு போகும். அது பிரயோஜனம். புரியுதா? புத்திர நிமித்தமாக சோகம் இருக்குல்ல, அந்த சோகம் போனோம்னா இந்த திக்கு ஓட பிள்ளையா வாயுவை நீ வந்து தியானிச்சுன்னா இந்த புத்திரன் மேலே இருக்கிற அபிமானம், கஷ்டம் அதெல்லாம் போயிடும். அப்படி ஒரு இது ஒன்று இருக்கிறது. உங்கள் வீட்டுக்குள்ளே காற்று வரலைன்னா ஃபேனு போட்டுக்கிட்டீங்கன்னா அப்போ வாயு பகவானே அப்படின்னு ஆலம்பனமாக வச்சுக்கிட்டு புள்ள மேலே இருக்கிற கஷ்டத்தெல்லாம் நிவர்த்தி பண்ணிக்கலாம். இது பிரயோஜனம், தியானம் அதுக்கான பிரயோஜனம். சாந்தோக்கிய 7:1-5 அது என்ன சொல்கிறதுன்னா, உபனிஷத்து சயோ நாம பிரம்ம உபாஸ்தே யாவத்து நாம்னஹா கதம் தத்ர அஸ்ய யதா காமாச்சார பவதி. நாம பிரம்ம உபாசனா, சப்த பிரம்ம உபாசனா. இது பிரதீகம் திக்தேவதா. முதல் பிரதீகம் வந்து திக்தேவதா. இங்கே பிரதீகம் வந்து நாம. நாமன்னா சப்தம். ஓகே, உச்சாரணம் பண்ணுறது. ஓகே, சரியான உச்சாரணம். நம்முடைய அறிவையே தெய்வீகமாக தியானித்தால், நம்மளுடைய நாலெட்ஜையே நீ வந்து உபாசனை பண்ணினா என்ன கிடைக்கும்? நம்ம விரும்பியது கிடைக்கும், எண்ணியது கிடைக்கும். அப்படி சொல்கிறது. ஓகே, யதா காமாச்சார பவதி. உனக்கு என்ன வேணுமோ அது உனக்கு கிடைக்கும். ஓகே, எண்ணியதை எண்ணியாங்கு எய்துபவர் எண்ணியவர் திண்ணியராக பெறேன். அதுலேயே ஊற போடணும். அந்த விஷயத்தையே ஊற போட்டீங்கன்னா உனக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கும். ஆனால் அதே மாதிரி விஷுவலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கான ஒர்க்கும் பண்ணணும். சும்மா விஷுவலைஸ் பண்ணிவிட்டு இருக்குல்ல, அது வேண்டிய இதெல்லாம் வந்து கிரியாலாம் பண்ணணும். அதெல்லாம் பண்ணினா அந்த காமிய உபாசனா, இதுக்கு பேர் பிரதீக உபாசனா. ஸோ விகல்பக இங்கே அகங்கார உபாசனை மாதிரி ஒன்று மாதிரி பண்ண முடியாது. இங்கே வந்து சமுச்சியம். ஓகே, சேர்த்து பண்ணலாம். எந்த விதியும் கிடையாது. சேர்த்து பண்ணலாம், சேர்க்காப்ப பண்ணலாம், ஒரு உபாசனை பண்ணலாம்,
நிறைய உபாசனை பண்ணலாம். ஏன்னா இது வந்து அவனுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி உபாசனை பண்ணுறது மெடிடேஷன். இப்போது உபாசகனுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை பூர்த்தி பண்ணுற உபாசனை காமிய உபாசனா. ஓகே, அப்போ எல்லாமே நீ வந்து பகவான்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம், சந்தேகமே கிடையாது. என்ன வேணும் உனக்கு கேளு. அவர் பெரினியல் வாட்டர், என்ன வேணுமோ கேட்கணும், ப்ராப்பராக கேட்கணும். கேட்டால் கிடைக்கும். நான் அப்பப்போ இப்படி சொல்லுவேன், நான் இப்படி கை காட்டினா என்ன பராசக்தி கொடுப்பாள். நாங்கள் 14th anniversary மீட்டிங் போட்டோம். அதுக்கு பட்ஜெட்லாம் போட்டு 14 lakhsன்னு போட்டோம். இது ஒரு இன்ஜினியர் வந்திருந்தார். ஜி இப்போது ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் ஒன்று இது சொல்லுவாள், அது எவ்வளோ வச்சுருக்கீங்க ஜி? 0 அப்படின்னு. அப்புறம் 14 lakhs சொல்கிறீங்க, எப்படி வரும்? பராசக்தி கொடுப்பாள். இது வரைக்கும் சொல்கிற எவனுமே நம்ப மாட்டான். புரியுதா? நம்பரில் சொல்கிறேன். விவேகானந்தா ஜெயந்தி அப்போ 200 வரும், இவன் 300க்கு ட்ரை பண்ணுவான், வராது. 700 வரும், 700க்கு குறையாது, வரும். பார்த்தீங்கன்னா 3000 வரும். கிருஷ்ணகான சபையில் 3000. என்ன பண்ணுறாரு? நம்ம கூட இருக்கவங்களும் என்னென்னா இதை குறைச்சியோ இல்லை அதிகப்படுத்தியோ காட்டலாம் அப்படி ட்ரை பண்ணுவாங்க, நடக்காது. இதெல்லாம் இப்போ 2012 நடந்த விஷயத்த சொல்கிறேன் நான். இப்போ புரியறதா? அப்போ வந்து இது 200 நாளில் வந்து பாரத மாதா, சைத்தன்ய பாரத மாதா பிரதிஷ்டை பண்ணணும். 48 அடிக்கு கருங்கல்ல. அது சாமானியப்பட்ட விஷயம் இல்லை. பல ஒர்க்கர்ஸை வச்சுட்டு பண்ணுறது ஈஸி இல்லை. யார் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து அப்போ வந்து அதே சிந்தனையாக இருக்கணும். அப்போ தான் ஊற போடணும். அப்போ வந்து உனக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கும். ஓகே, ரூல் என்ன? இங்கே வந்து எதேஷ்டம் யதா காமஹா, உனக்கு என்ன தேவையோ பகவான்கிட்டேருந்து பெற்றுக்கொள்ளலாம். அதற்கான உழைப்பும் தேவை. ப்ராக்கெட்டில். ஓகே, காமிய உபாசனா அகங்கார உபாசனை மாதிரி இது கண்டிஷன்லாம் ஒன்றும் கிடையாது. இது எப்படி வேணால் பண்ணலாம் இது. ஓகே, ஸோ இதில் வந்து நீ மல்டி மில்லியனர் ஆகணுமா? ஆக முடியும். புரியுதா? என்ன வேணால் ஆக முடியும், எதுவானா ஆக முடியும். எல்லாமே உங்கள் கையில் இருக்கிறது. ஓகே, அப்போது இந்த அகங்காரத்தை வந்து பகவான்கிட்ட ஏற்றி வச்சிடணும். அகங்கிரக உபாசனை இருக்குல்ல, அது வந்து எல்லாத்த விட டஃபஸ்ட்டு உபாசனை, முதல் உபாசனை. ஏன்னா எது வேணால் கொடுத்துடலாம் மொழிய அகங்காரத்து. புரியுதா? ஒரு புது ஆள் வந்தான் யமலோகத்துலேருந்து, புது நியூ அப்பாயின்மெண்ட்டு. அவனை பிடிச்சிட்டு வாடான்னு யமதர்மா அனுப்பிச்சார். அங்கே பார்த்தா அவனை மாதிரியே 5 பேர் இருக்காங்க. சில தத்ரூபமாக இருக்குது. இது நம்ம லோக்கல் டிபார்ட்மெண்ட் இல்லை தப்பாக பண்ணுறதுக்கு. திருப்பி போய் ரிப்போர்ட் பண்ணோம் பாஸ், எங்கே தப்பு பண்ணிட்டியோ பாஸ்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணோம். நீனே இஷ்டத்துக்கு பண்ணிடக்கூடாது. குழப்பிட்டு தப்பு பண்ணிவிட்டு வந்து இது பண்ணிவிட்டு வந்து சொல்லக்கூடாது. சார் நீங்கள் பிடிச்சிட்டு வர சொல்ல 5 ஆள் இருக்காங்க சார் ஒரே மாதிரி. சரி, அவரே வந்தார், பாஸே வந்தார். அவர் கண்டுபிடிச்சிட்டாரு, இந்த பையன் சிற்பி தன்னை மாதிரியே 5 பேரை பண்ணி வச்சுருக்காங்க, 4 பேரை அப்படின்னு. அப்புறம் அப்படியே கேட்டுட்டு வந்தார் இந்த சிஷியனை, என்னடா இது வந்து 100 ரூபாய்க்கு போகுமா 500 ரூபாய்க்கு போகுமா அப்படின்னு. வந்தது போகிற அவனுக்கு கோவம். ஏன்னா அது வந்து 5 லட்சம் ரூபாய் அந்த ஒரு சிலை. புரியுதா? அது வந்து 500 ரூபாய்க்கு சொன்னால் எவ்வளோ கோவம் வரும்? ஈகோ பொத்துக்கிட்டு, யோ 5 லட்சம் ரூபாய் இது, 500 ரூபாய் சொல்கிறேன் நீ என்ன இப்படி அவனை உயிரை வேணால் கொடுப்பான் ஒழிய அந்த அகங்காரத்தை கொடுக்க மாட்டான். ஒரு பயலை கொடுக்க மாட்டான். ஈஸி இல்லை. அப்படி கொடுத்தா தான் அகங்கிரக உபாசனை முடியும். ஆனால் காமிய உபாசனையில் இந்த பிரச்சனைலாம் கிடையாது.
ஓகே, நீ அகங்காரத்திலேயே என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் நீ அடைஞ்சிக்கலாம், இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ வேதாந்தி பண்ணுறது எதுக்கு? வேதாந்தி பண்ணுறதுக்கு ஒரே ஒரு விஷயத்துக்காக தான், சித்த சுத்திக்கு. புரியுதா? அந்த சித்த சுத்தி வரணும், மன அழுக்கு போகணும், அதுக்காகத்தான் மெடிடேஷன். புரியுதா? இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஓகே, அப்போது ஆவகந்தி ஹோமம் வந்து செல்வத்துக்கு, வித்யா சரஸ்வதி மகாயாகம் கல்விக்கு, சத்திரயாகம் வந்து தைரியத்துக்கு, காரிஷ்டி யாகம் வந்து மழைக்கு, இப்படி ஒன்று ஒன்றா நம்ம பெரியவங்களாம் வகுத்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் நான் போனது, அதுக்காக சொன்னேன் நான். புரியுதா? அதெல்லாம் என்ன வேணுமோ உனக்கு அதில் நீ அந்த உபாசனை பண்ணினா கிடைக்கும். இப்போ புரியுறதில்ல? இப்போ சபரீசன் இருக்கார், அது சபரீசன். அப்புறம் வந்து இவன் இருக்கான் இரண்யகசிப்பு, ராவணேஸ்வரன். புரியுதா? அவனுங்க விரும்பினது கூட நடக்கும். புரியுதா? இது கர்ம தானே, அதனுடைய பலனை கொடுக்கும். புரியுதா? அதனால் உனக்கு, ஆனால் அவங்க கொடுக்குற மாதிரி நீ வந்து தீவிரமாக இருக்கணும். இப்போ ராவணேஸ்வரன் வந்து அக்னி வளர்த்து தான் தலையை வெட்டி அது உள்ளே போட்டான். சும்மா இல்லை, நீ வந்து சும்மா ஒரு சுண்டு வரல் கொடுப்பியா? சுண்டு வரல் வேண்டாம், 500 ரூபா கொடுப்பியா சொல்லு. அதுக்கு அதனால் வந்து அப்படி ஒரு தீவிரமான உபாசனை பண்ணணும். எல்லாமே பெரிய பெரிய ஆட்கள்லாம் ஆயிருக்காங்கன்னா அவன் தண்ணியை ஒப்படைச்சிருக்கான், அதுக்காக அப்படி ஆயிருக்கான். அப்போ 60வது சூத்திரத்தில் காமியா தூ யதா காமம் சமுச்சீயரன் நவா பூர்வசே ஹேத்துக்கு அபாவாத். தூனா அபேத பேத உபாசனா பிரித்து காட்டுற ஒரு சொல் இது. காமிய, இது வந்து காமிய உபாசனா, பேத உபாசனா, அதாவது நிறைய அநேக உபாசனா. இது சமுச்சீயரன் அப்படின்னா ஏன் பலதாக இருக்கிறது? காரணம் வந்து பல ஆசைகள் இருக்கிறது மனுஷனுக்கு, பல தேவைகள் இருக்கிறது. அதுக்கு தகுந்தாப்பில் தேவதைகளை வச்சு உபாசனை பண்ணுறதுக்காக சமுச்சீயரன். நவா, சிலருக்கு ஒரே ஒரு ஆசை தான் இருக்கும், அவங்க வந்து அவ்வளோலாம் பண்ண தேவையில்லை, ஒன்று பண்ணால் போகிறோம், ஒரே ஒரு உபாசனை பண்ணால் போகிறோம். அப்போ எனக்கு ஒரு உபாசனை பண்ணினேன் ஒரு காலத்தில், அது வந்து சுவாமி விவேகானந்தர் சொல்லி கொடுத்தாரு. அது ஒரே உபாசனை தான், ரொம்ப வருஷம் பண்ணியிருக்கேன் நான். அது என்ன அப்படின்னா, ஸோ எந்த சாமியை பார்த்தாலும் சாமி இப்படி இருப்பார் அப்படி இருப்பார்லாம் நான் பார்க்க மாட்டேன், ஒரே விஷயந்தான் இருக்கும். விவேகத்தை கொடு, வைராக்கியத்தை கொடு, ஞானத்தை கொடு. விவேகத்தை கொடு, வைராக்கியத்தை கொடு, ஞானத்தை கொடு. இதை தவிர வேறு எதுவுமே இருக்காது. அப்புறம் உனக்கு என்ன பலம் வேணுமோ அதுக்கு தக்கன சுவாமியை வந்து வச்சுக்கணும். நான் என்ன பண்ணேன்னா எல்லா சுவாமிகிட்டையும் ஞான வைராக்கிய இந்த விவேகம் இதை வந்து கேட்டது, அதுவும் கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதனால் பூர்வஹேத்து அபாவாத், பூர்வஹேத்து அகங்கார உபாசனை இருக்கு இல்லையா, அகங்கிரக உபாசனா, அந்த அகங்கிரக உபாசனை சாட்சாத்காரம் இதில் தேவையில்லை. புரியுறதா? ஏன்னா இன்டென்சிவாக இங்கே பண்ணுறதுக்கு அவசியம் இல்லை, நீ மாற்றிக்கலாம். என்ன உனக்கு என்ன தேவையோ அது இது நீ அந்த உபாசனை பண்ணலாம். இதெல்லாம் செய்ய வேண்டிய உபாசனா. நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாரு? அங்கேஷு யதாஸ்ரய பாவகா. யதாஸ்ரய பாவகா அதிகாரணம் 36வது அதிகரணம். இந்த 36வது அதிகரணத்தில் 6 சூத்திரம் இருக்குது. அதில் 4 சூத்திரம் வந்து ஆப்போசிட் பார்ட்டி, பூர்வபக்ஷி. கடைசி 2 சூத்திரம் தான் நாளைக்கு தான் அதுக்கான பதில். ஓகே, சித்தாந்தியோட பதில். இந்த 4 வந்து இன்றைக்கி படித்து முடிச்சுடுவோம். சப்ஜெக்ட் மேட்ரு என்ன அப்படின்னா, போனது வந்து பிரதீகம், அதுக்கு முன்னாடி வந்து அகங்கிரக, இப்போ வந்து கர்மாங்கனி உபாசனா. ஓகே, கர்மாங்கனி உபாசனைனா கர்மாங்க உபாசனம் இஸ் ஈக்குவல் டு ஆசிரித்தக உபாசனம். ஆசிரித்தகனா அதை சார்ந்திருத்தல்,
அதோடு இணைத்து இருத்தல். புரியுதா? கர்மத்தோட அங்கம் இருக்கணும். ஒரு கர்ம யாகம் பண்ணுறாங்கன்னா அதில் அங்கம் இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து நாச்சிகேத யாகம்னு இருக்குது. அதில் அங்கம் எது அப்படின்னா அக்னி, நெருப்பு. புரியுதா? அந்த கர்மாங்கத்தோடு சேர்ந்து உபாசனையை பண்ணு. அதே அக்னி கர்மத்துக்கும் அங்கமாக இருக்கிறது, உபாசனைக்கும் அதே அக்னி உபாசனையை எடுத்து. இதுக்கு பேர் கர்மாங்கன உபாசனா. ஓகே. அதனால் ஆசிரிதகா உபாசனா. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அங்கம், யாகத்தில் வந்து அங்கம் இருக்கும். அது என்ன இருக்கும்? பாத்திரம் இருக்கும், கரண்ட் இருக்கும், ஆகுதி ஆப்ளிகேஷன் இருக்கும். இதெல்லாம் வந்து அங்கம். அதுபோல் இவற்றெல்லாம் வந்து தனியாக செய்யலாமா கூடாதா? இதுதான் இங்கே டிபேட்டு. இந்த கர்மாங்கத்தோடு சேர்ந்து உபாசனை பண்ணலாமா, இல்லை உபாசனையை கர்மாங்கம் இல்லாமல் தனியாக பண்ணலாமா? எப்படி வந்து அகங்கிரக உபாசனை மாத்திரம் தனியாக பண்ணினோமோ அந்த மாதிரி பண்ண முடியுமா அப்படின்றத கேட்குறாங்க. ஓகே. அதிகரணம் என்ன சொல்கிற? யதாசிரய பாவகா. இங்கே பூர்வபக்ஷியினுடைய ஐடியா ஆப்போசிட் பார்ட்டி. கர்ம ப்ளஸ் அங்கம் மாதிரி ப்ளஸ் உபாசனை சேர்த்துக்கோ. அப்போ கர்மாங்க கம்பல்சரி உபாசனா மரியாதையாக பண்ணிடு. அப்படி இது வந்து விதிவிலக்கு கிடையாது அப்படின்றத 6 சூத்திரத்தில் 4 சூத்திரம் எம்பசைஸ் பண்ணாங்க. 2 சூத்திரம் அதுக்கான பதில். 61ல் அங்கேஷு யதாசிரய பாவகா. யத ஆசிரய பாவகா. பூர்வபக்ஷி ஆசிரிய பாவத்வாத் ஆசிரிய பாவகா. கர்மாங்க உபாசனை கம்பல்சரி உபாசனை ஒரு அங்கமாக செய்ய வேண்டும். அங்கேஷு. ஓகே. அங்க ஆசிரித உபாசனானி. கர்ம அங்கத்துடன் தான் உபாசனையை சேர்த்து பண்ணணும். யதாசிரிய பாவகா. ஓகே. கர்மங்கத்தில் உள்ளதை ஆசிரித்து ஆலம்பனமாக அதனுடைய சின்னமாக வச்சு உபாசனை பண்ணணும். ஓகே. அப்போ உதாரணத்துக்கு வந்து நாச்சிகேத அக்னி யாகம். எப்படி வந்து நாச்சிகேத யாகத்தில் அக்னி அங்கே வந்து அங்கமாக இருக்கிறது, உபாசனைக்கு வேண்டிய ஆலம்பனமாகவும் இருக்கிறது. அதே போல தான் யதாசிரய பாவகா. 62ல் என்ன சொல்கிறாரு? அதையே ஃபர்தராக கண்டினியூ பண்ணுறான் பூர்வபக்ஷி. ரீசன் சொல்கிறான். இந்த வந்து இந்த கர்மாங்கத்தோட கர்ம அங்கத்தோட உபாசனையை சேர்த்து பண்ணணுன்றக்கான ரீசன் சிஸ்டேச்ச. பூர்வபக்ஷி நாச்சிகேத யாகத்தில் அக்னி அங்கமாகும். அதே ஸ்டேட்டஸ் தான் இந்த உபாசனைக்கு என்ன ஸ்டேட்டஸ் கொடுக்குறோமோ அதே ஸ்டேட்டஸு இந்த கர்ம அங்கத்துக்கு ஸ்டேட்டஸ் கொடுக்கும். சமமான ஸ்டேட்டஸ் கொடுக்கும். புரியுதா? தாரதமியம் இருக்கக்கூடாது, மேலே கீழே இருக்கக்கூடாது, ரெண்டுத்துக்கும் ஈக்குவல் ரைட் கொடுக்கணும். அப்படி சிஸ்டேச்ச. உபாசனைகளை யாகத்திலிருந்து பிரிக்க முடியாத அங்கமாக வேதங்களே கூறுகிறது, ஸ்ருதியே சொல்கிறது. அதனால் நீ அங்கம் வேறையா உபாசனை வேறையா தனித்தனியாகவும் அல்லது உயர்வு தாழ்வாகவும் சொல்லக்கூடாது. ஒன்று பெருசு ஒன்று சின்னது. நம்ம ஏற்கனவே முன்னாடிலாம் படிச்சிருக்கோம். இது வந்து துர்பலம், அது பிரபலம், அதெல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா? அப்படிலாம் கிடையாது அப்படின்னு. சிஸ்டேச்ச சமமாக தான், ஈக்குவலி ரெண்டுமே சமமாக அதை நமக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்றத சொல்லி முடித்தார். 63ல் என்ன சொல்கிறாருன்னா சமாஹாராத். சமாஹாராத்னா இப்போ இன்னொரு உதாரணத்துக்கு வந்து உத்கீத பிரணவ ஐக்கிய தியானம். உத்கீதம்னா என்ன? ஓம்காரம். பிரணவம்னா என்ன? ஓம்காரம். அப்போ ரெண்டு ஓம்காரத்துக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு? ரெண்டுமே ஓம்காரன்னா ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு?
சாமவேத ஓம்காரம் மாத்திரம் இல்லை, அந்த சாம வேதத்தை இருக்கிற ஓம் உறக்க இசையோட சப்தமாக சொல்கிறதுக்கு பேர் ஓம்காரம். ஓம் மற்றெல்லாம் ஓம் புரியுறது தான். அப்போ பிரணவமாக இருக்கிறது அதில் இருக்கிறது. இது யோக சூத்திரத்தில் என்ன வருது தெரியுமா? ஆகூயம்னு வருதா? அதுக்காக ஒரு சீடியை போட்டு கொடுத்துருக்கோம், 1000 சீடி கொடுத்துருக்கோம். புரியுதா? பிரணவ அங்கே பிரணவத்தை சொல்கிறார். பிரணவத்து மூலியமாக ஈஸ்வர வழிபாடு பண்ணணும். அதை நம்ம 1000 சீடி பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துருக்கோம் பிரணவத்தை, ஓம்காரத்தை. அந்த பிரணவத்தை தெரிஞ்சுக்கணும். புரியுறதா? இங்கே என்ன சொல்கிறோம்னா, இங்கே உத்கீத பிரணவ ஐக்கிய தியானம் சாந்தோக்கியத்தில் அழகாக சொல்கிறது. 1:5:5 அத கலு யக உத்கீத சக பிரணவகா யக பிரணவகா சக உத்கீத இதி அப்படின்னு. எது உத்கீதமோ அது பிரணவம், எது பிரணவமோ அது உத்கீதம். அப்படி தியானிக்கணும். புரியுதா? சாமவேத ஓம்கார உத்கீதத்தை ரிக்வேத ஓம்காரத்தோடு இணைச்சி ரெண்டும் ஐக்கியமாக தியானிக்கணும், உபாசனை பண்ணணும். ஓகே, இதுக்கு பேர் பிரணவ உத்கீத ஐக்கிய உபாசனா. ஓகே, இதில் சாமவேத ரித்விக்கு உபாசனை செய்வார். அவர் என்ன பண்ணுவார்? கர்மாங்கத்தோட இந்த உபாசனையை செய்வார். அப்படி பண்ணாருன்னா அதனுடைய பிரயோஜனம் என்ன, பலம் அப்படின்னா, அந்த உத்காதா, அது சொல்கிறவனுக்கு பேர் உத்காதான்னு பேர். அந்த சாமவேதி இதுக்கு புரோகிதருக்கு பேர். அவருக்கு என்ன கிடைக்கும், பிரயோஜனம் கிடைக்கும் அப்படின்னா, உபனிஷத் சொல்கிறது சாந்தோக்கிய 1:5:5 துருத்கீதம் அப்பி அனுசாமகாரதி. நீ இப்போ இதெல்லாம் சொல்கிறோம்ல, விஸ்வரூப பாராயணம், அதில் நீ அதில் அந்த புக்கில் போட்டிருக்க மாதிரியா படிக்கிற? தனியாக உன் வாய்ஸை தனியாக எடுத்து ரெக்கார்டு பண்ணி நீ போட்டுப்பார் ரெண்டுத்தையும். அப்போ அதில் எத்தனை ஊழல் இருக்குன்னு தெரியும். இப்போ ஒரு அத்தியாயம் தானே கொடுத்துருக்குறதே, ஒரு அத்தியாயத்தை ரெக்கார்டு பண்ணுங்கள். ரெக்கார்டு பண்ணிவிட்டு இதையும் கோர்த்து பாருங்கள். அந்த புக்கை வச்சுக்கிட்டு கரெக்டாக அந்த எழுத்து கரெக்டாக வருதா, இல்லை ஸ்லிப் ஆகி அந்த பக்கம் போயிடுதா, இந்த பக்கம் வந்துடுதா, எல்லாமே டெஸ்டிங். அதுக்கு அடுத்த டெஸ்டிங் தான். இன்றைக்கி சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு. துருத்கீதம் அப்பி. ஓகே, உத்கீதத்தில் அந்த உத்கீதம் அப்படி இசையோடு சொல்லணும், உறக்க சொல்லணும். அதை தப்பாக பண்ணிவிடுவான், அபஸ்வரத்தில் சொல்லிவிடுவான். கடைசியில் முடிக்கும்போது முடிச்சுடுவான் அபஸ்வரத்தில். அப்படிலாம் அபஸ்வரத்தில் பண்ணினா அதுக்கு வேண்டிய பரிகாரம் அந்த பரிகாரம் இந்த ஐக்கிய உபாசனை பண்ணும்போது அது பரிகாரம் ஆகிடுறது. அந்த தோஷம்லாம் நீங்கிறது. அதுக்கான உபாசனை எவ்வளோ ஐடியாலாம் இருக்குது பாருங்கள். புரியுறதா? இப்போ மாவில் தண்ணி, தோசை மாவில் தண்ணி கொஞ்சம் நிறைய விட்டுட்டீன்னு என்ன பண்ணும்? உடனே வெங்காயம் அது இதுன்னெல்லாம் போட்டு அவளுக்கு வெங்காய ஊத்தப்பம், வெங்காய தோசை, ரவா தோசை. ஆனால் அந்த சிஸ்டம் சொல்லக்கூடாது, வெளியில் தண்ணி ஊற்றிட்டேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. நான் பாட்டு சொல்லிகிட்டு இருக்கணும். அப்போ ஏதோ ஒரு சமுச்சயம் பண்ணி அதை ஒரு சரி பண்ணணும். அதுக்கு பேர் பரிகாரம். ரவை இதெல்லாம் போடுறல்ல, வெங்காயம் இதெல்லாம் போடுறல்ல, அதுக்கு பேர் பரிகாரம். பரிகாரம் பண்ணி மாவை வேஸ்ட் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. புரியுறதா? விற்கிற வேலைக்கு. அதனால் ஏதோ ஒன்று பண்ணி ஏதோ மேனேஜ் பண்ணிவிடுவோம். புரியுதா? நமக்கும் ஒரே மாதிரி அவள் இட்லி போடுவாளா, இன்றைக்கி தோசை கிடச்சதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆனந்தம். 2 பேருக்கு சமமாகிடுச்சு. பரிகாரம், அதுக்கு பேர் பரிகாரம். ஓகே, சரி. இங்கே 63ல்
என்ன சொல்கிறாரு? சமாஹாராத். சமாஹாராத்னா பரிகாரம் உள்ளதுனால கர்மத்தில் உள்ள குறைகளை நீக்கிறதுக்கு கர்மாங்க உபாசனை பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நீ தனியாக உபாசனை பண்ணாத, கர்ம அங்கத்தோட உபாசனை பண்ணினா தோஷம்லாம் போயிடும். எப்படி? பூர்வபக்ஷம் எல்லா ஐடியாவும் சொல்லிட்டு வரா. நீ எப்படியாவது வந்து உபாசனை பண்ணும்போது சும்மா இப்படி கண்ணு மூடின்னு உட்காராத, வேறு எதையாவது பண்ணிட்டு உபாசனை பண்ணு அப்படின்னு சொல்கிறான். புரியுது தான்? இது நமக்கு சௌகரியமாக இருக்கிறது. நீ சமையல் பண்ணிட்டே விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லலாம் சொல்கிறல்ல, அதில் கர்மாங்க உபாசனை. புரியுதா? அதை தான் இப்போ வந்து இதில் வருது. புரியுதா? 64 கடைசி. அது என்ன சொல்கிறாருன்னா, குண சாதாரண்ய சுருத்தேகே. நாம் வந்து எல்லா மந்திரங்களிலும் பூஜைகளிலும் ஓம்காரத்தையே மையமாக வச்சு செய்கிறோம். ஓம் பிரணவம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எது பண்ணினாலும் ஓம் வந்து சொல்லுவோம். ஓகே. ஸோ இப்போ இந்த சாதுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணால் அவங்க வந்து ஓம் அப்படி சொல்லுவாங்க. ஓம் வந்து மூலம். ஓகே. என்டையர் வேதத்தினுடைய சாராம்சம் வந்து மூலம். புரியுதா? அதனால் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பதஞ்சலி தான் கோவிந்த பாதர் ஆகிட்டார். தெரியுமா உங்களுக்கு? பதஞ்சலி அதுக்கு முன்னாடி சர்மாவாக இருந்தார். என்ன சர்மாவாக இருந்தார்? சந்திர சர்மாவாக இருந்தார். சந்திர சர்மா வந்து கோவிந்த பாதர் ஆகினார். அந்த கோவிந்த பாதர் தான் சங்கரருடைய குரு. பதஞ்சலிக்கும் நமக்கும் உள்ள சம்பந்தம். புரியுதா? இப்போ நான் அந்த இதுக்கு பிரம்மகுமாரி இதுக்கு போகிறேன். புரியுதா? யோகா சம்மந்தப்பட்டது. அப்போ நம்ம யோகா தான் நமக்கு என்டிட்டி. இந்த யோகசாந்தி குருகுலம், அதுக்கு பேர் யோகசாந்தி குருகுலம். அதனால தான் நம்மளுடைய ஆசிரமத்தில் எல்லாமே யோகான்னு வச்சுருப்போம். யோகா ஆஞ்சநேயர், யோகா தட்சிணாமூர்த்தி எல்லாமே யோகமாக இருக்கும். புரியுதா? ஓகே. அதில் யோகக்ஷேமம் ஒழுங்காக யோகா பண்ணினா ஓகே. அதனால் ஓம்காரம் வந்து தனித்துவமும் முக்கியத்துவமும் இருக்கணும். ஓம்காரத்துக்கு தனித்துவம் இருக்குது, முக்கியத்துவம் இருக்கிறது. இது சாமவேதத்தில் உத்கீதமாக ஓதப்படுறது. அதே வேளையில் எல்லா வேதங்களுக்கும் பொதுவாகவும் இருக்கிறது. காமனாக எது எடுத்தாலும் பாரதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓம் இருக்கும். புரியறதா? ஓம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் எல்லா வைதிக கர்மங்கள்லையும் ஓம்காரத்தை ஆரம்பித்து ஓதுவாங்க. புரியுதா? ஓம் அப்படி சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே. ஓம் தத் சத்து அப்படின்னு சொன்னா முடிஞ்சு போச்சு, எல்லாமே முடிஞ்சது. அப்போ இது எப்படி உதாரணம் கொடுக்குறார் பாஷ்யக்காரர்? ஓம் என்று உச்சரித்து அத்வர்யு புரோகிதர், ரிக்வேத புரோகிதர் வந்து அவருடைய தேவதையெல்லாம் ஸ்துதி பண்ணுறார். ஹோதா யார்? யஜுர்வேத புரோகிதர். நான் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பாருங்களேன், அதுதான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ஸோ யஜுர்வேத புரோகிதர் அவர் தேவதைகள்லாம் உபாசிக்கும் போது ஓம் சொல்லி தான் ஆரம்பிப்பார். உத்காதா அட்லீஸ்ட் இது தெரிஞ்சிருக்கணும். சாமவேத புரோகிதர் அவரும் வந்து ஓம்கார சொல்லித்தான் இதெல்லாம் பண்ணுறாரு. அப்போது இந்த மகிமையை சொல்லி உபாசனை பண்ணி பண்ணுறது வைதிக கர்மங்கள்லாம் தொடங்கப்படுகிறது. அதுக்கு பிரமாணம் என்ன? சாந்தோக்கியம் 1:1-9 தேன இயம் த்ரைவேத்யா வர்த்தத்தை ஓமிதி ஆஸ்ராவயதி. ஓகே. ஓம்காரத்தை உச்சரித்தே கர்மங்களை தொடங்குவது ஓம் என்றே புரோகிதர் அழைக்கிறார். ஆஸ்ராவயதி. ஆஸ்ராவயத்தினா அப்படி தான் அழைக்கிறார். ஓம்னு சொல்லித்தான் அவர் ஆரம்பிக்கிறார். அதனால் சம்சதி ஓமிதி உத்காயதி. ஓம் என்ற ஸ்துதி பண்ணி உரைக்க சப்தத்தோடு இசையோடு சொல்கிறதுக்கு பேர் உத்கீத ஓம்காரா. புரியுங்களா? இப்படி சொல்லப்படுறது. 64 கடைசி சூத்திரம். நாளைக்கு வந்து இதனுடைய பதில். புரியுறதா? இதெல்லாம் சொல்லியிருக்காங்களே, உபாசனை தனியாக பண்ணணுமா இல்லை கர்மாங்கத்தோடு சேர்ந்து பண்ணணுமா அப்படின்றது நாளைக்கு வந்தீங்கன்னா அதனுடைய ஐடியா கிடைக்கலாம்.
குண சாதாரண்ய ஸ்ருதேகே ச 61ல் கர்மாங்க பாவனையோட உபாசனை கம்பல்சரி. நாச்சிகேதா யாகம் அக்னியே அங்கமாகவும் உபாசனையும் சொன்னது போல. அடுத்தது 62ல் ஸ்ருதி யாகத்தோட அங்கமும் உபாசனையும் சமமாக நடத்தணும், ஈக்குவல் ஸ்டேட்டஸ் கொடுக்கணும், அப்படி உபனிஷத்தை சொல்லிருக்கு. 63ல் யாகத்தில் ஏதாவது தோஷம், அதாவது கர்மத்தில் ஏதாவது தோஷம் இருந்ததுன்னா நாம் ஓம்காரத்தை சொன்ன பொருள். அதுதான் நீங்கள் இப்படி பண்ணி இப்படி ஆச்சமனம் பண்ணி ஓம் சொல்லி இப்படி பண்ணிடுவாங்க. இப்படிதான் ஓம் சொன்னால் எல்லா தோஷமும் போயிடும். அதுதான் புதுசாக நீ லாட்சி கீழ்ச்சியில் போய் புதுசாக இடத்துல போய் படுக்கிற போய் சொன்னான், அவன் என்ன நெகட்டிவ் தாட்டில் படுத்தானுன்னு தெரியாது. புரியுறதா? அதெல்லாம் டிஸ்டர்ப் ஆகும். ஓம் 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 சொன்னான், குழந்தை வீல் வீல் வீல்னு கத்துறத வச்சுக்கோ, நீனும் வீல் வீல் வீல்னு ஓம்னு சொன்னு வச்சுக்கோ, அது காம தூங்கி போயிடும். உங்கள் ஆத்துக்காரர் வீட்டுக்காரர் எதாவது கத்தினார் வச்சுக்கோ, ஓம் ஓம் இன்னும் கத்தினார், ஓம் ஸ்வாஹா ஓம் ஸ்வா கப்சிப்புனாடு. ஆமாம் ஏண்டி சும்மா இரு, நான் ஜம்முன்னு போகிறேன் நான் அப்படி இல்லை. வே டெக்னிக் இப்படிதான். ஓம்காரன்னா அந்த வீட்டுக்குள்ளே ஒரே இதுவாக இருக்குது. அப்போ நீங்கள் இப்போல்லாம் நிறைய வழியெலாம் இருக்குது, டெக்னாலஜிலாம் இருக்குது. ஒரு இடத்துல ஓம்காரை போட்டுவிட்டீங்கன்னா வீடு முழுக்க அப்படியே ஓம் ஓம். அப்போ நெகட்டிவ் தாட்ஸ்லாம் போயிடும். இப்போ புரியுறதா? எல்லா இதுவும் எப்போ பார்த்தாலும் ஒரு நெகட்டிவாக வருதில்ல மைண்டில், அதெல்லாம் போயிடும். சப்தமாக அந்த சுத்தி பண்ணும், அந்த இடத்த சுத்தி பண்ணும் ஓம்காரம் ஓம். அதனால தான் எல்லா பூஜா மந்திரத்துக்கு முன்னாடி ஓம் சொல்லுவோம், எல்லா ஸ்தோத்திரத்துக்கு முன்னாடி ஓம் சொல்லுவோம். அதனால் ஓம் சிம்பிள் தானே இது. இல்லாட்டி நம்ம கல்யாண மாமா கிட்ட சொல்லி அந்த இதையாவது வாங்கிக்கணும். அந்த ஒரு போட்டிருக்காரு பாக்ஸு, அது ஒரு 2000-3000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டு, நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு. சகஸ்ர ஸ்லோகம் கொடுக்குறாரு. புரியுறதா? இத்தனை நேரத்துக்கு வாங்கி போட்டு கேட்டு தொலைச்சி எடுத்திருப்பீங்க நீங்கள் வீட்டில். எனக்கு தெரியும், நீங்கள் முகத்தை பார்த்தும்போது தெரியுது. குண சாதாரண்ய ஸ்ருதேகே. ஓகே, ஸ்ருதி வாக்கியம் கர்மாங்கத்துடன் உபாசனையை பொதுவாக சொல்லியுள்ளது. கர்மாங்க உள்ள ஓம்காரம் எல்லா வேதங்களுக்கும் எல்லா தேவதைகளுக்கும் பொதுவாக இருக்கிறதுனால கர்மாங்க உபாசனை, அதாவது ஓம்கார உபாசனையோட நீ எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். எல்லா விதமான உபாசனையும் எல்லா விதமான கர்மாங்கங்களையும் ஓம்கார உபாசனையோட சேர்த்துக்கோ. ஏன்னா ஓம்காரம் அவ்வளோ பெருசாக இருக்கிறது. ஒரு ஸ்லோகம் ஒன்று சொல்கிறது பியூட்டிஃபுல்லாக, அதோடு சொல்லி முடிப்போம் அந்த இதில். அப்போ கர்மாங்கனி உபாசனானி பரதந்திர உபாசனம் ந சுதந்திரம். நீ தனியாக உபாசனை பண்ணப்படாது, அதோடு சேர்ந்து பண்ணணும். என்ன சொல்கிறது ஸ்லோகம்? ஓம்காரம் பிந்து சம்யுக்தம் நித்யம் தியாயந்தி யோகினக காமதம் மோக்ஷதம் சைவ ஓம்காராய நமோ நமக. எப்படி அழகாக சொல்கிறது. ஓம்கார தியானம் செய்பவன் என்ன விரும்புகிறானோ அது கிடைக்கும். அவன் செல்வ வளத்தை விரும்பினால் செல்வம் கிடைக்கும், மோட்சத்தை நாடினால் அதுவும் கிடைக்கும். அப்படிப்பட்ட அந்த ஓம்கார பரம்பொருளை நான் வணங்கி இத்துடன் வகுப்பை முடித்து கொள்கிறேன். ஹரி ஓம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் நாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாத் பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.